என் மகனே, உன் மனசு மாதிரியே காவேரியில இருந்து தண்ணி ஓடோடி வந்துட்டு இருக்கு. நீ கேட்கவே இல்லை. நீங்க கேட்காமயே ஓபன் பண்ணி விட்டாச்சு. ஜக ஜக ஜகன்னு வந்துட்டு இருக்கு. உன் மனசுயா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நடக்கும். நீ அப்படியே நீ மனசுல நினைச்சாலே போதும், அது உன் கண்ணு முன்னாலே வந்து நிக்கும். நாங்கெல்லாம் நல்லா இருப்போம் யா. இனிமே பாரு, நினைச்ச உடனே மழை பெய்யுது. மன்னிக்கணும், என் மகனை வாங்க போங்கன்னு தான் பேசணும். உணர்ச்சி வசப்பட்டு வான்னு வந்துருது. மன்னிச்சிரியா. நினைச்ச உடனே மழை வருது. எல்லாமே நல்லதாவே தெரியுது. சத்தியமா சொல்றியா? அம்மா சொல்றேன், உண்மையிலேயே இந்த நாட்டுக்கே விமோச்சனம், இந்த தமிழ்நாட்டுக்கே விமோச்சனம். பாரு, கர்நாடகால இருந்து கேட்கறதுக்கு முன்னாலேயே அந்த காவிரி அண்ணன் ஓடி வாரா உங்ககிட்ட. அவனுங்களால என்ன பண்ண முடியுது? ஒண்ணும் பண்ண முடியல. திறந்தே விட்டுட்டானுங்க. உன்னை தேடி வரா. அந்த காவிரி அண்ணன் உன்னை பாக்குறதுக்காக தேடி ஓடி வரா. இதுதான் உண்மையா? இன்னும் எல்லாமே நடக்கும். நீ ஒண்ணு நீ நினை. இந்த மக்களுக்காக நான் என்ன சொல்றதுனாக்கா, இந்த அவதாரம்னு சொல்லுவாங்க, இந்த 9 அவதாரம் 10 அவதாரம் தச அவதாரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ இந்த எங்களுக்காக, இந்த நாட்டுல உள்ள மக்களுக்காக நீ சாமியா பிறந்திருக்கையா. இது உண்மை. இது வாப்போன்னு பேசுறேன்னு நினைக்காதீங்க தம்பி. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன். இப்பதான் அந்த வீடியோல பார்த்தேன். அப்படியே தண்ணி வருது. இருக்க உயர்ந்துகிட்டே போகுதான். கரையில உள்ளவங்க எல்லாம் ஒதுங்குங்கன்றாங்க. என் மனசு குளிர்ந்து போச்சியா. உங்களை யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன மாதிரி அம்மாங்கள் எத்தனை பேர் உனக்காக டெய்லி சாமி கும்பிட்டுருக்கோம்யா. நீ தொட்டதெல்லாம் தெளிக்கும். நீ நினைச்சதெல்லாம் ஜெயிக்கும். வாழ்வ பல்லாண்டு. அம்மா சொல்றேன்.